உங்களிடம் ஒரு கேள்வி. இன்று நீங்கள் மிகச் சாதாரணமாக நினைத்து செலுத்தும் அந்த ஒரு ஓட்டு உங்கள் கைகளில் இல்லை என்றால் என்னவாகும் என்று ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா? வாக்களிக்கும் உரிமை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது சிறகு இல்லாத பறவையின் வாழ்க்கைக்கு நிகரானது. ஒரு காலத்தில் இதே மண்ணில் சொத்து வைத்திருப்பவர்களும் படித்தவர்களும் மட்டுமே வாக்களிக்கும் உரிமை பெற்றிருந்தார்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? அன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்யும் அதிகாரம் கூட இல்லாத வேடிக்கை மனிதர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் அனுபவிக்கும் இந்த ஜனநாயகம் பல போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. நம்முடைய இந்த வாக்குரிமை தான் ஒரு சாமானிய மனிதனை சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்க வைக்கிறது. நம் ஒவ்வொரு விரலிலும் வைக்கப்படும் இந்த மைதான் ஒரு மாநிலத்தின் தலையெழுத்துக்கே மாற்றும் சக்தியாக அமைகிறது. இந்த பதிவில் நாம் கடந்து வந்த தேர்தல் பாதையை திரும்பி பார்க்க இருக்கிறோம். இந்த தேர்தல் களம் எத்தனை மாற்றங்களை தான் கண்டுள்ளது என்பது உங்களுக்கு புரியும். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது 1952ஆம் ஆண்டு. அப்போது மெட்ராஸ் மாகாணமாக இருந்த நம் மாநிலத்தின் முதல் முதலமைச்சர் சி ராஜகோபாலாச்சாரி. அன்றைய காலகட்டத்தில் தேர்தல் என்பது இன்றைக்கு இருப்பது போல அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும். ஆனால் மக்களின் அரசியல் விழிப்புணர்வு படிப்படியாக வளர்ந்து கொண்டிருந்தது. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சியின் ஆதிக்கம் போலோச்சி கொண்டிருந்த காலம் அது. ஆனால் சமூக மாற்றத்திற்கான புதிய விதை தமிழ்நாட்டில் தூவப்பட்டது. அதுதான் திராவிட இயக்கம் என்ற விதை. 1916இல் நீதி கட்சியாக தொடங்கி பின்னர் பெரியாரின் சுயமரியாதை இயக்கமாக உருவெடுத்தது. 1949இல் பேரறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பெரும் பேர் இயக்கமாக உருவெடுத்தது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் என்பது தமிழக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவரை கோலோச்சி கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி அண்ணா முதல் முறையாக திராவிட ஆட்சியை அமையச் செய்தார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அண்ணாவின் அந்த மூன்றெழுத்து ஆட்சிதான் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியது. அண்ணாவின் மறைவிற்கு பிறகு தமிழக அரசியல் களம் ஒரு புதிய நாயகனை கண்டது. அவர்தான் மக்களால் புரட்சி தலைவர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட எம்.ஜி. ராமச்சந்திரன். 1972இல் திமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் 1977இல் ஆட்சியையும் பிடித்து காட்டினார். அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தில் நலத்திட்டங்களின் பொற்காலம். ஏழை எளிய குழந்தைகளின் பசி போக்க அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. ஏழைகளின் தோழனாக, பெண்களின் காவலனாக எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் இதயங்களை நீங்கா இடம் பிடித்தார். அதன் பிறகு தமிழக அரசியல் என்பது கலைஞர் கருணாநிதி மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகிய இரு மாபெரும் ஆளுமைகளுக்கு இடையிலான ஒரு பெரும் போர்க்களமாக மாறியது. கலைஞர் அவர்கள் தமிழ் இலக்கியத்தின் செழுமையும் அதிநவீன தமிழகத்தின் உள்கட்டமைப்பையும் செதுக்கினார். மறுபுறம் ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகம் போன்ற புரட்சிகரமான திட்டங்களின் மூலம் மக்களின் அடிப்படை தேவைகளை நேரடியாக பூர்த்தி செய்தார். இவர்களின் போட்டி என்பது வெறும் அதிகாரம் சார்ந்தது மட்டுமல்ல, அது யார் அதிக நலத்திட்டங்களை தருவது என்ற ஆரோக்கியமான போட்டியாகவே இருந்தது. தமிழகத்தின் தேர்தல் முறை என்பது மிகவும் நேர்த்தியானது. 234 தொகுதிகள், பல கோடி வாக்காளர்கள். தொடக்கத்தில் வாக்குச்சீட்டுகள் மூலம் நடைபெற்ற தேர்தல் இன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் அதிநவீனமாக மாறியிருக்கிறது. 1982இல் முதலாக பரிச்சார்ந்த முறையில் கொண்டு வரப்பட்ட இந்த இயந்திரங்கள் இன்று தேர்தல் முறையை எளிமையாக்கியுள்ளன. உங்கள் வாக்கு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்த இன்று VVPAT இயந்திரங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் முறையும் பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகளும் நம் மாநிலத்தை எங்கே கொண்டு சென்றிருக்கின்றன தெரியுமா? இன்று உயர்கல்வி கற்பவர்களின் விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. மருத்துவம், தொழில் வளர்ச்சி என பல துறைகளில் நாம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக நிற்கிறோம். இவை அனைத்தும் நாம் சரியான நேரத்தில் சரியான தலைமையை தேர்ந்தெடுத்ததனால் கிடைத்த பலன்கள். தமிழக வாக்காளர்களின் பலமே அவர்களின் விழிப்புணர்வு தான். இங்கே ஜாதி மதங்களை கடந்து யார் நமக்கான திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்று சிந்திக்கும் வாக்காளர்கள் அதிகம். அதிலும் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் மற்றும் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை இன்று தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக வளர்ந்திருக்கிறது. 1988இல் வாக்குரிமை வயது 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது. இளைஞர்களின் கைகளில் ஒரு பெரும் ஆயுதத்தை கொடுத்துள்ளது. இன்று தமிழக அரசியல் ஒரு புதிய சூழலில் இருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஒருபுறம், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மறுபுறம். இவை தவிர நடிகர்களின் அரசியல் பிரவேசம் என பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அரசியலில் மாற்றங்கள் வரலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் மக்களே எஜமானர்கள் என்ற அடிப்படை தத்துவம் மட்டும் மாறுவதே இல்லை. நண்பர்களே, தேர்தல் என்பது வெறும் விடுமுறை நாள் அல்ல. அது உங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கையை நீங்களே எழுதப் போகும் ஒரு சந்தர்ப்பம்.
நீங்கள் செலுத்தும் ஒரு வாக்கு ஒரு ஏழை குழந்தையின் கல்வியை தீர்மானிக்கலாம், ஒரு முதியவரின் மருத்துவத்திற்கு வழிவகுக்கலாம், உங்கள் வீட்டின் மின்சாரத்தையும் சாலையையும் உறுதி செய்யலாம். வாக்குறுதிகளை பாருங்கள், தகுதியை ஆராயுங்கள், ஆனால் ஒருபோதும் வாக்களிக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். உங்கள் விரலில் அந்த மை வைக்கப்படும் போது நீங்கள் வெறும் குடிமகன் மட்டுமல்ல, இந்த நாட்டின் விதியை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தியை வீணாக்காதீர்கள். அரசியல் என்பது ஏதோ தூரத்தில் இருக்கும் ஒரு விஷயம் அல்ல, அது உங்கள் சமையலறை வரை நீண்டு இருக்கும் ஒரு நிழல். அந்த நிழல் வெளிச்சமாக மாறுவதும் இருளாக மாறுவதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஜனநாயகம் மலரட்டும், மக்களின் குரல் வெல்லட்டும்.